தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து OPS மற்றும் தினகரன் ஆகியோர் அவர்களாகவே வெளியில் சென்றனர் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பல அரசியல் கேள்விகளுக்கு தன்னுடைய பதில்களை துல்லியமாகவும் சுவாரஸ்யமாகவும் பதிவு செய்தார். டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் NDA கூட்டணியில் சேர்வார்களா என்பது குறித்து காலமே தீர்ப்பு வழங்கும், யாரும் முன்கூட்டியே கணிக்க முடியாது என்று தெரிவித்தார். மேலும் அமைச்சர் சேகர்பாபு கூறியது உண்மை. பாஜகவில் ஒரு பதவியின் அதிகபட்ச காலம் 3 ஆண்டுகள் தான். ஆனால் சிறப்பு சூழ்நிலைகள் அது நீட்டிக்கப்படும் வாய்ப்பு உண்டு என்றார். அதே சமயம் திமுகவின் சேகர்பாபு பாஜக குறித்து கருத்து கூறுவதற்கான நியாயமும் தேவையும் இல்லை என்று சாட்டினார். நடிகர் விஜய் தொடங்கிய தாவிக்க குறித்து கேட்கப்பட்ட போது, நாங்கள் தாவிக்கவை எளிதில் மதிப்பிடவில்லை, ஆனால் அது இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கவில்லை என்பதும் உண்மை என தெரிவித்தார். நான் அவருடைய கட்சியோட சொன்னதுனால அவர் எனக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கார். 2026 படுதோடு அதை மதிப்புக்குரிய செயற்பாடு செய்ய முடியாது. மக்கள் தான முடியும். புதுக்கோட்டை நார்த்தாமலை சாலையில் சிறிய ரக விமானம் ஒன்று பழுது காரணமாக திடீரென சாலையில் தரையிறக்கியது வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலத்திலிருந்து காரைக்குடிக்கு வந்த அந்த பயிற்சி விமானத்தில் விமானி உட்பட 2 பயணித்துள்ளனர். சிறிய ரக பயிற்சி விமானம் என்பதால் பழுது ஏற்பட்டவுடன் விமானி பாதுகாப்பாக விமானத்தை புதுக்கோட்டை காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நார்த்தாமலை பகுதியில் தரையிறக்கியுள்ளார். விமானத்தின் ஒரு பகுதி இறக்கி உடைந்ததால் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தவறான உதாரணமாக அன்புமணி மாறிவிடக் கூடாது என ராமதாஸ் ஆதரவாளரும் பாமக சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினருமான அருள் தெரிவித்தார். ராமதாசுடன் இருப்பவர்கள் அவரை தவறாக வழி நடத்துகின்றனர் என அன்புமணி ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலு குற்றம் சாட்டியிருந்த நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் அருள், பாமகவில் இணைந்து கட்சியை கைப்பற்ற வழக்கறிஞர் பாலு துடித்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். மேலும் பாமக கட்சி தன்னுடையது என்று கூறினால் ராமதாஸ் ஐயாவின் உழைப்பை திருடுவதற்கு சமம் என்று காட்டமாக தெரிவித்த அவர், அன்புமணி தலையீடுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்தது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மேலும் தவறான உதாரணமாக அன்புமணி மாறிவிடக் கூடாது என கூறினார். இன்றைக்கு இந்த சின்னம் என்பதோ பாட்டாளி முகலிஸ் என்பதோ எனக்கு தான் சொந்தம், நான் தான் சொன்னா அது மருத்துவர் ஐயாவுடைய உழைப்பை திருடுவதற்கு சமம். 46 ஆண்டுகள் தான் பெற்ற அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்ப தன் மகன் என்பதற்காக அவர் திருட முடியாது. திருடுவதற்காக வன்னிய மக்களும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் அனுமதிக்க மாட்டார். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனங்களுக்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போடுவதாக MP ரவிக்குமார் விமர்சித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய நிலையில் இதற்கு VCK MP ரவிக்குமார் ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பேராசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனங்களுக்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போடுவதாக குற்றம் சாட்டினார். பல்வேறு நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் 10ஆம் தேதியிலிருந்து உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானவை. இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் நேத்ராஸ்ரீ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் நேத்ராஸ்ரீ, தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாக கோவையில் கல்லூரி மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி விமர்சித்தார். மேலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் குற்றம் செய்ய நினைப்பவர்கள் அஞ்சுவார்கள் என கூறிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தமிழக அரசு உடனடியாக தடுக்க வேண்டும் என தெரிவித்தார். பெண்கள் இப்படி நீங்க தற்காப்பு கலை கத்துக்கணும், நீங்க கராத்தே கத்துக்கணும், இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு கத்துக்கணும்னு சொல்றாங்களே, ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு இப்படிலாம் நீங்க நடந்துக்க கூடாது, இப்படி பெண்களை இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் பெண்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? இது எங்களுக்கு இது கடுமையா நாங்கள் எதிர்கொள்றோம் சார். முக்கியமா
இப்போ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நிறைய போதை வஸ்துகள் வந்து போதை கொக்கைன் மருந்து என்னமோ புளிப்புன்ற மாதிரி அதிகப்படியான இந்த போதைப் பொருட்களும் நிறைய வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நடமாட்டம் ஆகிட்டு இருக்கு. சின்ன சின்ன ஒரு 7வது படிக்கிற பசங்க முதற்கொண்டு இந்த போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அந்த தலைக்கேறி என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோன்றது இதுவே அவங்களுக்கு நிலையற்ற நிலையில தான் நிறைய தவறுகள் இங்கே நடக்குது. முதல்ல இந்த தவறுகள் இந்த போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நம்ம தடுக்கணும் சார். அதுக்காக தான் நாங்கள் மெயினாக கோரிக்கை கொடுத்துருக்கோம். இது வந்து இதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ் முதலமைச்சர் இதுக்கான முயற்சி எடுத்து இதை எப்படி ஸ்டாப் பண்ணுமோ அதை ஸ்டாப் பண்ணணும். பெண்களுக்கு இது பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும். எஸ்ஐஆருக்கு எதிராக தாவேக்க போராட்டம் என்பது தேவையில்லாத ஒன்று என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை அசோக் நகரில் தெரு வியாபாரிகளுக்கு நிதி அளித்தல் மற்றும் டிஜிட்டல் இணைப்பு மூலம் அதிகாரம் அளித்தல் முகாமை துவக்கி வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவின் மியூசிக்கல் சேரில் யாருக்கு வேண்டுமானாலும் உட்கார வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் திமுகவின் மியூசிக்கல் சேரில் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதிக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் பதவி என்பது மியூசிக்கல் சேர் போன்றது என அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்திருந்த நிலையில் பதிலளித்தார். மேலும் 30 நாட்களுக்கு எஸ்ஐஆரை எப்படி செய்து முடிக்க முடியும் என்பது பற்றி புத்தகம் உள்ளது, தாவேக்க தலைவர் விஜய்க்கு அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவித்த தமிழிசை, எஸ்ஐஆருக்கு எதிராக தாவேக்க போராட்டம் என்பது தேவையில்லாத ஒன்று என்று கூறினார். மேலும் எஸ்ஐஆர் பணிகள் துரிதமாக நடக்க துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நமது வாக்காளர் தீவிர சீர்திருத்த இந்த இயக்கத்திற்கு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சிகள் தான் எதிர்த்து கொண்டார்கள். இன்னைக்கு நான் வரும்போது தம்பி விஜய் அவர்களின் கட்சி 16ஆம் தேதி இதற்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது வேண்டாத ஒன்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.